ஹலோ கைஸ், காலை வணக்கம். ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக தாங்க இருக்குது. நிறைய பேர் வீடியோவில் வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் காபூலில் மேபி இதுக்கப்புறம் போகிறப்போ இதுவாக நமக்கு ஆகலாம். பட் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே ஆகவே இல்லை. நாங்கள் மட்டும் நடந்து தனியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஆட்கள்லாம் மாறின மாதிரி இருக்குது. காதுகள் அதிகமாக இருக்குது. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். பைக்கெல்லாம் கம்மியாக சைக்கிளுக்கு வந்தீங்கன்னா சைக்கிள்லாம் போகுது. நீங்கள் தான் தந்தூரி கடை, சிக்கன் தந்தூரினா வந்து இப்படி தான் செய்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சார். சிக்கன் தந்தூரிலாம் குச்சியில் குத்தி அப்படியே வந்து குக் பண்ணுறாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தந்தூரி கடையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம கடையில் வாங்கியிருந்தோம். அதனால் நிறைய மக்கள் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ மக்கள் இங்கே வந்து உருந்து பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியுது. கைசா அப்படியா? not taking here. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு கடையில் வந்து நிப்பாட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்து போச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று. என்னையும் கேலாஷையும் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம் கார்டு கடையில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்லோட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக போனது. அப்லோட் பண்ணிட்டு சிம் கார்டு வாங்கிறதுக்காக. அப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுத்து ரோட்டில் வந்ததை வந்து பார்த்துருப்பாங்க போல் தாலிபன்ஸு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்களை வந்து தேடிட்டு சிம் கார்டு கடைக்கு வந்துட்டாங்க. சிம் கார்டு கடைக்கு வந்துட்டு கண்ணோட வந்து கூட்டிகிட்டு போனது. வெளில போனால் 4-5 பேர் வந்துட்டாங்க. தாலிபன்ஸ் வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனு கேமராலாம் கையில் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லேப்டாப்லாம் அந்த கடையிலே தான் இருந்துச்சு. அப்படியே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி எங்கே இருந்தாங்க என்ன அவங்க இங்கிலீஷும் தெரில, ஹிந்தியும் தெரில, உருதுவும் தெரில. இவங்க லோக்கல் லாங்குவேஜ் ஆப்கானி லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஃபோன்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசி வாக்கி டாக்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க என்னை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க போல் எங்கள் 2 பேரையும். என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போய் கார் ஒன்று வர வச்சு காரில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா காரில் உட்காந்துக்கப்போ என்ன நினச்சிங்களா, என்னோட கண்ணை வந்து கட்டிட்டாங்க. படத்தில் ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு கையில் வந்து விலங்கு. ஐயோ 20 நிமிஷம் வந்து என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே போகிறேன் என்னன்னு தெரில. பயந்ததுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. ஜெயில் கதவு திறந்ததுக்கப்புறம் என்னோட கண்ணை திறந்து விட்டாங்க. திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலு கை கட்டி தான் இருக்குது. கை கட்டியே அப்படி உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலில் போய் உட்காந்துட்டேன். இப்போ உட்காந்துக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து கை எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி டேக்லாம் போட்டதுனால ரொம்ப நேரம் இருந்தது கிடையாது, போட்டதே கிடையாது, நம்ம அனுபவம் கிடையாது. அதுக்கப்புறம் கதவை தட்டி டேக் அறுத்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து டேகை கட் பண்ணி விட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஏன் பப்ளிக்கில் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்து ஒரு 2 மணி நேரம் வந்து எங்கள் டாக்குமெண்ட்ஸு, என்னோடய ஃபோனு, என்னோடய கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. வந்துட்டு யூ கேன் கோ நவ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வெளில அனுப்புறாங்க அப்படின்னு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துட்டாங்க. ஆனால் இந்த 20 நிமிஷம் வந்து அந்த கண்ணை மூடிட்டு அந்த காரில் பயணம் பண்ணது பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. இவங்க உண்மையிலே தாலிபன்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளே தப்பாக நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரிலங்க. செம பயமாக இருந்துச்சு. லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேரியான பயந்த ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு முதல் தடவைன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நான் பயந்தது. இந்த மாதிரி உசுறு பயத்தை காமிச்சிட்டான்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி நடந்தது நேற்று. அதுக்கப்புறம் வந்து எப்படா வீடு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக பயந்து தான் இருந்தேன். இப்போ தூங்கி எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே ஆகிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. அது திருப்பி இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்தியா போயிடுவேன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி அனுபவங்கள் நம்ம தேவையில்லாத வேலை. நார்மலாக ஜெயிலில் போய் உட்கார வைக்கிறது வேறு, தலையில் முகமூடி போட்டு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஒரு தீவிரவாதி மாதிரி கூட்டிகிட்டு போகிறது வேறு.